ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்னொரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து நெக் டெப்த்தும் நெக் வித்து குறிச்சிக்கிறேன். எனக்கு வந்து 2.5 வந்து நெக் வித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய நெக் டெப்த்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். இந்த 7 இன்ச்சஸை இப்படி குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம 3 பார்ட் ஆஃப் நெக், அதாவது 3 பார்ட் வர மாதிரி நம்ம நெக் வந்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே கீழேயும் மேலேயும் போட்டு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம குறித்த இடத்துல கரெக்டாக கீழேயும் 2.5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலேருந்து அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு விட்டுடலாம். அதையும் சேர்த்து தான் நான் 7 இன்ச் குறிச்சிருக்கேன். இப்போ இந்த நம்ம குறித்ததுக்கு பின்னாடி நம்மளுக்கு கீழேருந்து ஒரு டிசைன் வரணும், அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு டிசைன். ஓகேங்களா? இதில் 3 டிசைன் ஆட்டம் வரும். இப்போ நம்ம வந்து கீழேருந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த 4 இன்ச்சில் அதையும் டபுளாக குறிச்சிக்கோங்க. அதாவது 2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு, 4 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அல்லது 1.5 இன்ச் கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச்சில் 1, மேலே வந்து 4 இன்ச்சில் 1. அதே மாதிரி இந்த 2 இன்ச் பாயிண்ட் வச்சுருக்க இடத்துலேருந்து உள் பக்கமாக, அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளார 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு லைன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு கூட போட்டுக்கலாம். இங்கேருந்து கீழே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைனு. இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சுடிதாருக்கெலாம் வைக்கும்போது இந்த டிசைன் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 1 இன்ச் கிட்ட நம்ம குறித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு டிசைனாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது 2 பார்ட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணோம். பட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ இதிலே சில மாற்றங்கள் இருக்குது, அதை பண்ணி நம்ம 3 பார்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சு கிட்ட இருக்குல்ல, அந்த இடத்துல அதை பாதியாக பிரிச்சுக்கலாம். மேலே இருக்கிறத அந்த பாதியை பிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறோன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக இன்னும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வச்சு இந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா ஒரு பாட் நெக் டிசைன் மேலே வரும். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். இதை நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக வரும். இதை வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுடிதாரில் வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டிசைன் யூஸ் பண்ணோம்னா மேலே வந்து அந்த பாட்டம் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் எல்லாம் 1 இன்ச் விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி அதே ஷேப்லேயே எடுத்துக்கலாம். இங்கே வெளியே இன்னுமே பார்ட் வந்து உங்களுக்கு டீப்பாக வேணும் அப்படின்னா வெளியே இன்னுமே வந்து வெளியே இன்னும் கொண்டு வந்து அப்புறமா நீங்கள் வெட்டலாம். நான் வந்து லைட்டான பார்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை உள் பக்கமாக வளைவாக கொண்டு வந்து மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச் கிட்ட கட் பண்ணி எடுக்காமல் அப்படியேவும் டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் இருக்கிற இந்த 1 இன்ச் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி. அவ்வளோதான், நம்மளோட நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பேட்ச் ஒர்க் வைக்கும்போது இந்த டிசைன் வந்து வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை விரித்து காட்டுறேன், உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா தெரியும். இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 2 பாட்டமும் டாப்பையும் கலந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேட்ச் ஒர்க்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த நெக் டிசைன் வரும். நீங்களும் இந்த நெக் டிசைனை இந்த மாதிரி A4 ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.